எனக்கு தெரிஞ்ச நான் இப்ப சொல்ல போற விஷயத்துக்கு நீங்க பெருசா ஆர்வமாலாம் இருந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த சீசன் அப்படிதான் கடும் மொக்கையா போயிட்டு இருக்குது. மக்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாம் வீட்டுக்குள்ள தான் டாஸ்க் வச்சாங்கன்னா ப்ரோ அடுத்த அந்த டாஸ்க்ல என்ன ரவுண்ட் வைப்பாங்க, யார் வின் பண்ணுவா, ஃபைனலா யார் ப்ரோ ஜெயிக்கிறா, இங்க ஏதாவது சண்டை வருமான்னு சொல்லிட்டு மக்கள் ஆர்வமா கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா முதல் முறையா ஒரு பிக் பாஸ் சீசன்ல மக்கள் வெறுப்பாயி ப்ரோ இந்த டாஸ்க்கை முடிப்பாங்களா இல்லையா, எவனா வின் பண்ணிட்டு போறான் ப்ரோ, டாஸ்க்கை முடிக்க சொல்லுங்க ப்ரோ, அடுத்து வேற ஏதாவது டாஸ்க்கை வைக்க சொல்லுங்க ப்ரோ, இவன்ல பாக்குறதே வெறுப்பா இருக்கு ப்ரோ, எவன் வின் பண்ணா எனக்கு என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் மக்கள் இருக்காங்க. அந்த லெவலுக்கு கடும் மொக்கையா எடுத்துட்டு போறாங்க ப்ரோ. எப்படி கடும் மொக்கையா எடுத்துட்டு போறாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்ல அந்த பொம்மை டாஸ்க், இது பொம்மை டாஸ்க் தான், அதை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பொம்மை டாஸ்க்ல அடுத்த ரவுண்ட்ல யார் ப்ரோ வின் பண்றா, யார் ப்ரோ யாரோட பொம்மையை கொண்டு வச்சா, யார் ப்ரோ இந்த டாஸ்க்ல ஜெயிப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர கொஸ்டின் எழுப்புவாங்க. ஆனா இந்த சீசன்ல அப்படி எந்த ஒரு நிலவரம் இல்ல. ஏன்னா மக்களுக்கு யாருக்கும் சப்போர்ட் கொடுக்க விரும்பல. இவங்களும் அதே மாதிரி பெருசா ஆர்வமா எதுவுமே பண்ணவே இல்லை. சும்மா ஓடி போய் வச்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர பெருசா இன்ட்ரெஸ்டா எதுவுமே இல்லை ப்ரோ. நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி சீசன்ல இந்த பொம்மை டாஸ்க்ல ஒரு நாள்ல 3 ரவுண்ட் நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இவனை 6 ரவுண்ட் நடத்துறானு. எப்படி 6 ரவுண்ட் நடத்துறானு அந்த அளவுக்கு கடும் மொக்கையா கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அப்டேட் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. இந்த மாஸ்க் டாஸ்க்ல எந்த டீம் வந்து வின் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் வின் பண்றாங்க. அங்க ஆக்சுவலா ஒருத்தவங்க பேர் சொல்றாங்க, பட் இன்னும் எனக்கு அது கன்ஃபார்ம் எனக்கு தெரியல, எனக்கு டவுட்லயே இருக்குது. சோ இப்போ வரைக்கும் அந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஒரு 9 பேர் இருக்காங்க. மத்த 9 பேர் இந்த டாஸ்க் விட்டு அவுட் ஆயிட்டாங்க. அந்த 9 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா துஷார், சபரி, அப்சரா, கமாருதீன், பிரவீன்ராஜ், ஆதிரை, வியானா, எஃப்ஜே, ரம்யா, இந்த 9 பேர் இந்த டாஸ்க்ல இருக்காங்க. இந்த 9 பேர்ல இருந்து யார் அந்த ஒரு நபர் வின் பண்றாங்கன்னா கமாருதீன் சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ப்ரோ சொல்ற எங்க அண்ணன் காமு மாமா வின் பட்டாரா, அப்போ மழை பெய்யுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நம்ம காமு மாமா வின் பண்ணி முடிச்சோடனே மழை பெய்யும். அந்த அளவுக்கு தரமான டாஸ்க் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கும் தெரியுமா ப்ரோ, ரன்னிங் ரேஸ் மாதிரி பேர் பண்ணு ப்ரோ. ஓடி போய் சும்மா எடுத்து டாக்குன்னு கொண்டு வச்சிருப்பானுவேன், சட்டுன்னு முடிச்சு விட்டானுவேன். ஸோ காமு மாமா இந்த டாஸ்க்கை வின் பண்றாப்ல. ஸோ காமு மாமா இந்த டாஸ்க்கை வின் பண்றாருன்னா அடுத்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாப்ல. ஸோ அடுத்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் காமு மாமா ஜாலியாக சுற்றுவாப்ல. அப்போ அடுத்த வாரம் எனக்கு தெரிஞ்சு காமு மாமா வந்து இங்க போயிருவாப்ல, டீலக்ஸ் ரூம் போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆனா போக மாட்டாரு, அவருக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிட்டு அவரே அங்க போறாரு. ஆனா காமு மாமாக்கு இது கிடைச்சது அவர் டிசர்வான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரை டிசர்வே கிடையாது. அதில் இருக்க அந்த 9 பேரும் டிசர்வ் கிடையாது, வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் காமு மாமா குறிப்பாக டிசர்வ் கிடையாது. ஏன்னா காமு மாமா கேமே ஆடலை. என்ன ப்ரோ சொல்கிற, அவர் அங்கேயும் ஓடிட்டு இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா ஐயா இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஓடுறது மட்டும் டாஸ்க் கிடையாதுயா. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு ஏதாவது ஒரு முரட்ட ஆளுக்கான மாஸ்க்கை கையில் எடுக்கணும், எடுத்து அந்த மாஸ்க்கை வைக்க மாட்டேன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணணும், ஆப்போசிட்டில் இருக்கால கிறுக்காக்கி அந்த மாஸ்க்கை வைக்கணும், அதுக்கப்புறம் இவர் அந்த கையில் வச்சிருக்க மாஸ்க்கை அவுட் பண்ணணும். அதுதான் இந்த டாஸ்க்குக்கான ஒரு இது. ஓகேவா, இந்த கேம் அப்படி தான் கொண்டு போனோம். ஆனால் காமு மாமா என்ன பண்ணார் தெரியுமா, டாஸ்க் ஆரம்பிச்சிலேருந்து ஓடி போவார், எதையாவது ஒரு மாஸ்க் எடுப்பார், கொண்டு வைப்பார், கோட்டைக்கு அந்த பக்கமே நின்றுவார். இதை தான் பண்ணாரு காம்பு மாமா. ஒரு தடவை கூட நின்று கையில் வச்சிருக்க மாஸ்க் வச்சு டிமாண்ட் பண்ணல ப்ரோ. ஒரு தடவை கூட எவனாச்சும் ஒரு முரட்டு பைய மாஸ்க்கை கையில் எடுத்து வச்சுட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போடல ப்ரோ. எல்லா தடவையும் எடுத்த மாஸ்க்கை கொண்டு உள்ள வச்சுட்டு கோட்டைக்கு அந்த பக்கமே நின்ட்டார். அப்ப இவர் எப்படி இந்த ஆட்டத்தோட ஆட்ட நாயகனா மாறுவார்? ஆட்ட நாயகனும் கிடையாது, ஒரு நாயகனும் கிடையாது நண்பர்களே. ஆனா இவர் தான் வின் பண்றார் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்குது. சிம்பிள் ப்ரோ. இப்ப நான் சிம்பிளா சொல்லிட்டா, துஷாரை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவங்களே அவுட் பண்ணிடுவாங்க. சபரியும் எனக்கு தெரிஞ்சு கடைசியில் எப்படி வந்து நின்றுக்கும் தெரியுமா, துஷார் சபரின் தான் வந்து நின்றுக்கும். ஏன்னா அப்சராவை அவுட் பண்ணிடுவாங்க, பிரவீன்ராஜ் ஏதாவது ஒரு கேப்ல தூக்கிட்டு விட்டுருவாங்க. ஏன்னா ஆதிரைலாம் உள்ள இருக்காங்கல்ல, ஆதிரை, வியானா இவங்கெல்லாம் கண்டிப்பா தூக்கி விட்டுருவாங்க, ரம்யா. ஸோ வியானாவை எப்படியும் அவுட் பண்ணிடுவாங்க, ஆதிரை வந்து இவங்களே ஏதாச்சும் ஒரு லாக் வச்சு அவுட் பண்ணி விட்டுருவாங்க, எஃப்ஜே கண்டிப்பா தூக்கிடுவாங்க, ரம்யாவை தூக்கிடுவாங்க. ஸோ கடைசியில் நிற்க போகிறது எனக்கு தெரிஞ்சு துஷார், சபரி, அவர் பேர் என்ன காமருதீன், இந்த 3 பேர் தான் நின்னாலும் நிற்பாங்க. ஸோ அந்த இதில் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அப்படி இப்படி நம்ம ஆள் ரன்னிங் ரேஸை ஓடி கமாருதீன் நம்ம சபரி கூடயோ இல்லாட்டினா துஷார் கூடயோ கை கோத்து என் பொம்மையை உள்ளே வச்சிடறா, என் மாஸ்க்கை உள்ளே வச்சிடறான்னு சொல்லிட்டு உள்ள வைக்க வச்சிருப்பாப்புல. ஸோ மொத்தத்தில் கமாருதீன் வின் பண்ணுறாப்புல. ஸோ கமாருதீனுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டும் இல்லாமல் பெரிய டின்னரும் காத்திருக்குது. அது ஆக்சுவலாக கமாருதீனுக்கு மட்டும் கொடுப்பாங்களா இல்லை மொத்த பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கும் கொடுப்பாங்களான்னு தெரில. நான் பிக் பாஸ் சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாருன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும், வின் பண்ணுற அன்னைக்குன்னு தான் சொல்லியிருந்தார், அப்படி தானே? அப்போ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கிராண்ட் டின்னரே இருக்கும். பட் அந்த டின்னரில் எனக்கு தெரிஞ்சு டீலக்ஸ் ரூம் போய் கலந்துக்க முடியாது. அதுலேயும் கலந்துக்கிட வச்சு இவனை சாப்பாடை கொடுத்தானுன்னா பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து நடந்து வந்து சாப்பாடை பிடிட்டு போயிடுவார். ஆல்ரெடி பிக் பாஸ் சரியான வெறுப்பில் இருக்கார். இந்த வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்தையும் உருப்படியாக பண்ண மாட்டேங்கானு சொல்லிட்டு ஆல்ரெடி செம்ம காண்டில் சுற்றிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு கிராண்ட் டின்னர்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணும்போது அதை இவனை பிரித்து கொடுக்கன்னு சொல்லி பிரித்து கொடுத்தா
இதை விட ஒரு மோசமான போட்டியாளரை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன் இப்படி பிக் பாஸ் பிரிச்சு கொடுக்காருன்னா, நீங்க தான் வின் பண்ணிருக்கீங்க, நீங்க டிசர்வான ஆளு, அந்த ஆட்களை பார்க்க வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிங்கிறது தான் கொடுப்பாரு. பட் இவனை வித்தியாசமா பண்ணுவானோ, ஏன்னா நேத்தே சொல்லிட்டு இருந்தாங்க உள்ள, நம்ம ஒருவேளை வின் பண்ணிட்டோம்னா அவங்கள கூட்டு உட்கார வச்சு சாப்பிட வைப்போம், அப்படி சாப்பிட வச்சாதான் அவங்களுக்கு வந்து வெறுப்பாகும், என்னடா இது அவனை வின் பண்ணி நமக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி வெறுப்பாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் வெறுப்புலாம் ஆக மாட்டாங்க, அவங்க சாப்பாடை காலி வேணா பண்ணுவாங்க. ஏன்னா எங்க அண்ணன் தண்ணி போல தான் வெறுப்புல சுத்திட்டு இருக்காப்ல, அதாவது சாப்பாடு இல்லைங்கிற வெறுப்புல. அப்படி இருக்கும்போது நீங்க கிராண்ட் டின்னரை அனௌன்ஸ் பண்ணி அதுல வந்து வாங்க திவாகரனை உட்காருங்க, வாங்க பார்வதி உட்காருங்க, வாங்க வினோத்தனை உட்காருங்க அப்படின்னா உங்க சாப்பாடெல்லாம் அவங்க பறக்கிட்டு போயிருவாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ப்ரோ, கேப்டனோட பதவியை பிடுங்கினது 100% டிசர்வ். ஏன்னா இன்னைக்கு காலையில கூட பல இடங்கள்ல அவர் மைக்கை வந்து சரியா யூஸ் பண்ணாம ஒரு மாதிரி அரோரா காதுல போய் பேசிட்டு இருந்திருக்காப்ல. ஸோ அவருக்கு இந்த விஷயம் தேவைதான், அவர் வந்து இந்த போஸ்டிங்ல இருந்து தூக்குனது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்றேன். பட் என்னன்னா கேப்டன்சி டாஸ்க்கை நீங்க டஃபா வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். வரப்போற வாரங்கள்ல கேப்டன்சி டாஸ்க்கை நல்லா டஃபா வச்சு பயங்கரமா ஆடி ஒருத்தர் உள்ள வர வைங்க. சும்மா அந்த பால் காய்க்கிறது, சட்டையை துவைக்கிறது, இந்த மாதிரி டாஸ்க் வைக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வச்சா நல்லா இருக்கும். முக்கியமா பிரெயின் சம்பந்தமா, பிசிக்கல் சம்பந்தமா டாஸ்க் வச்சீங்கன்னா பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத. பட் என்னன்னா நம்மளால இப்போ கமருதீனை பத்தி கூட பேச முடியல ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ற, கமருதீனை பத்தி பேச முடியல, அப்படி என்ன ப்ரோ ஆச்சுன்னா மிரட்டல் கொடுக்குறாங்க ப்ரோ, நமக்கே மிரட்டல் கொடுக்குறாங்க. இன்ஸ்டால வந்து ப்ரோ கமருதீனை பத்தி பேசுனீங்க வேற மாதிரி ஆயிரம் பார்த்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. நல்லா பயந்துட்டேன் காலைல இந்த மெசேஜை பார்த்துட்டு, எனக்கு ஒரே பயம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மெசேஜ்லாம் நல்லா தான் போடுறாங்க, ஹாய் அண்ணா, ஹலோ அண்ணா, கமருதீனை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னா ப்ளீஸ் அண்ணா கமருதீனை மட்டும் பேசாதீங்கன்னா வேற யாரையா பேசிக்கோங்கண்ணா ப்ளீஸ் அண்ணா அப்படிங்கிறாங்க. கடைசியில் மெசேஜ் இல்லை இந்த மாதிரி பேசுனீங்க வேற மாதிரி ஆயிரும் பார்த்துக்கோங்க அப்படிங்காங்க. இது பிஆர் டீம் பண்ணுற வேலையா இல்லை ஏதாச்சும் கேர்ள் ஃபேன் வந்து பண்ணுறாங்களான்னு தெரில. பட் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இது ஒரு கேம் ஷோ. வீட்டுக்குள்ளே இவர் என்னென்ன பண்ணுறாரோ யாராக இருந்தாலும் சரி, யார் என்ன பண்ணாலும் அதை எடுத்து பேச தான் செய்வோம். பேசுகிறதுல உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணை மூடிட்டே சொம்பு தட்ட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. நீங்கள் கண்ணை மூடிட்டே சொம்படிக்கிங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் கண்ணை மூடிட்டு சொம்படிக்க முடியாது. சாரி கைஸ், ஓகேவா? ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் கேப்டன் நல்ல ஒரு டிசர்வாக வந்து இந்த வீட்டை நல்லபடியாக வழி நடத்துவார் அப்படிங்கிறத நம்புகிறேன். பட் இவனில் நம்பவும் முடியாது, கடும் மொக்கையாக தான் பண்ணிட்டு இருப்பானு ப்ரோ. இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் காலையிலே ஸ்டார்ட் ஆகுறதே ஒரு 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிரும், 6:30 7 மணிக்கெலாம் அந்த வீடு ஆக்டிவ் ஆகி ஒரு மாதிரி அதுக்கப்புறமே பேசுறது கண்டென்ட் வர்றதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. பட் முதல் முறையாக இந்த சீசனில் 10:30க்கு அப்புறம் தான் வீடு மொத்தமாக எழுந்திரிச்சு வெளியே வருது. 10:30க்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்து காலையில் மார்னிங் சாங்கே போடுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி விளங்கும்? இது பிக் பாஸ் டீம் தான் சொல்லணும். டீலக்ஸ் ரூம்னு பிரித்து விட்டதுக்கு இவன்லேயும் சும்மா சேர்த்து போட்டுருந்தா மாற்றி இந்த சமையலாச்சும் சண்டே போட்டு விருண்டுருப்பாங்க. இவனில் இந்த டீலக்ஸ் ரூம்னு போட்டு அவனை சரியாக வேலையும் வாங்க மாட்டேக்கானுவேன், அவனை நல்லா அவனை கையில் வச்சிருக்க பவரை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கானு. ஸோ கண்டென்ட் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள உருப்படியாக இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு விஜய் பாரும் தண்ணி போல மட்டும்தான், இவங்க 2 பேரும் இல்லைனா ஒன்றுமே நடந்திருக்காது. ஒரு டாஸ்க்கை முக்கிட்டானுவேன், மாஸ்க் டாஸ்க்கை முக்கிட்டானுவேன், இது பொம்மை டாஸ்க் மாதிரி உள்ள டாஸ்க்கை முக்கிட்டானுவேன். அடுத்ததான் எனக்கு தெரிஞ்ச எந்தெந்த டாஸ்க்கை முக்க போகிறான்னு தெரில. அடுத்ததான் எனக்கு பிடிச்ச இந்த ஸ்கூல் டாஸ்க்கு, அது பேர் என்ன ஹோட்டல் டாஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பண்ண போகிறான்னு தெரில. முக்கியமாக ஹோட்டல் டாஸ்க்கில் யார் வந்து ரூம் போட போகிறான்னு இப்போ அதாவது கெஸ்ட்டாக வந்து தங்க போகிறாங்கன்னு தெரில. ஸ்கூல் டாஸ்க்கில் எங்கள் அண்ணன் திவாகரை பார்க்குறதுக்கு நான் வேறு ஆர்வமாக இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். 40 நாள் கழிச்சு வைக்க போகிற டாஸ்க்கை இப்போ வச்சு புலம்பிட்டு இருக்கோம், அந்த அளவுக்கு இருக்குது இந்த சீசனு. ஸோ கமருதீன் வின் பண்ணதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. மேபி சபரி வின் பண்ணியிருப்பாரோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.